இன்றைய முக்கிய செய்திகள். ஈரான் எண்ணெய் வளத்தை கைப்பற்ற அமெரிக்கா கடும் தாக்குதல். 40 ஆண்டுகளுக்கு முன் எடுத்த சபதத்தை நிறைவேற்ற ட்ரம்ப் நடவடிக்கை. சிலிண்டருக்கு பதில் மின் அடுப்பு பயன்படுத்தும் உணவகங்களுக்கு மானியம். விவசாயிகள், பால் உற்பத்தியாளர்களுக்கும் சலுகை வழங்கி ஸ்டாலின் ஆணை. வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சேவை இன்று தொடங்கியது. 18 ஆண்டு கனவு நிறைவேறியதால் தென் சென்னை மக்கள் மகிழ்ச்சி. கல்வியை வலியுறுத்திய இன்ஸ்டா பிரபலங்களுக்கு ஸ்டாலின் பாராட்டு. பரிசளித்த முதலமைச்சருடன் ரீல்ஸ் எடுத்து சிறுவர்கள் குதூகலம். வணக்கம். வணக்கம். ஈரான் நாட்டின் எண்ணெய் வளத்தை கைப்பற்றும் நடவடிக்கையின் தொடக்கமாக கார்க் தீவின் மீது அமெரிக்க விமானங்கள் குண்டு வீசியதன் மூலம் தமது 40 ஆண்டு கனவை நிறைவேற்ற ட்ரம்ப் முயற்சி எடுத்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்தும் போர் இன்று 15வது நாளாக நீடிக்கிறது. ஈரானில் உச்ச தலைவர் அயத்துல்லா கமேனி, உயர் அதிகாரிகள், இராணுவத்தினர் உட்பட இதுவரை 1300 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ள ஐநாவுக்கான அந்நாட்டின் தூதர் அமீத் சயீத் இராவணி, பொதுமக்கள் வாழும் பகுதிகளை குறிவைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி அமெரிக்க தளங்கள் மூடப்படாவிட்டால் கடும் தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். அதைத் தொடர்ந்து வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீதான தாக்குதலை ஈரான் ராணுவம் தீவிரப்படுத்தியுள்ளது. ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது இன்று அதிகாலை ஈரான் ஏவுகணைகள் விழுந்து வெடித்தன. இதில் தூதரக கட்டடம் கடுமையாக சேதமடைந்தது. இந்நிலையில் அமெரிக்காவின் அப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் செயல்பட முடியாத அளவிற்கு தாக்கப்பட்டதாக ஈரான் ராணுவம் கூறியது தவறான தகவல் என்று சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ள அமெரிக்க ராணுவம் அந்த கப்பலில் இருந்து போர் விமானங்கள் புறப்பட்டு செல்லும் காட்சியையும் வெளியிட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளை கைப்பற்றுவதுடன் இஸ்ரேலை அழிக்க ஈரான் தீட்டிய திட்டம் அந்நாட்டைப் போலவே அழிந்துவிட்டதாக ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். ஈரான் நாட்டின் 90% எண்ணெய் ஏற்றுமதி நடைபெறும் கார்க் தீவை அமெரிக்க விமானங்கள் தாக்கிய காட்சியை அவர் வெளியிட்டுள்ளார். 1979ஆம் ஆண்டு நடந்த ஈரான் புரட்சியின் போது கார்க் தீவின் கட்டுப்பாடு அமெரிக்காவிடமிருந்து ஈரானுக்கு மாறியது குறிப்பிடத்தக்கது. 38 ஆண்டுகளுக்கு முன் 1988ஆம் ஆண்டு ட்ரம்ப் தொழிலதிபராக இருந்தபோது அமெரிக்க அதிபரானால் என்ன செய்வீர்கள் என்ற கேள்விக்கு ஈரானை கட்டுப்படுத்த அதன் எண்ணெய் வளமிக்க கார்க் தீவை கைப்பற்றுவேன் என்று கூறியிருந்தார். அமெரிக்கர்களை உளவியல் ரீதியாக தாக்கி முட்டாள் கூட்டம் போல ஈரானியர்கள் உணரச் செய்வதாக குறிப்பிட்டிருந்த ட்ரம்ப், அமெரிக்க வீரர் மீதோ கப்பல் மீதோ ஒரு குண்டு பாய்ந்தாலும் பழிக்கு பழி வாங்கப் போவதாக தெரிவித்திருந்தார். தற்போது கார்க் தீவு மீதான தாக்குதலை தொடர்ந்து ராணுவத்தை அனுப்பி அத்தீவை கைப்பற்ற வெள்ளை மாளிகையில் ஆலோசனை நடப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் அமெரிக்க தாக்குதலுக்கு பிறகு கார்க் தீவின் வான் பாதுகாப்பு அமைப்பை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அதே நேரம் மத்திய கிழக்கில் ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களை சமாளிக்கும் பணியில் AI தொழில்நுட்பத்தில் இயங்கும் 10,000 ட்ரோன்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க ராணுவ உயர் அதிகாரி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் அதற்கு மாற்றாக மின் அடுப்புகளை பயன்படுத்தும் உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளுக்கு யூனிட் ஒன்றுக்கு ₹2 மானியம் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உடனான போர் காரணமாக ஹோர்மூஸ் நீரிணையை ஈரான் மூடிவிட்டது. இதனால் கச்சா எண்ணெய் விநியோகம் தடைபட்ட நிலையில் இந்தியாவில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் கடும் பாதிப்புக்கு உள்ளான உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகள் விறகு, மின்சாரம் என மாற்று வழிகளை நாடியுள்ளன. இந்நிலையில் எரிவாயு தட்டுப்பாட்டால் தொழில்துறை மற்றும் உணவுப் பொருள் உள்ளிட்ட பல்வேறு துறையினருக்கு ஏற்பட்டுள்ள இடர்பாடுகளை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அரசு சார்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து எரிவாயுவுக்கு பதிலாக மின் அடுப்புகளை பயன்படுத்தும் உணவகங்கள், தேநீர் கடைகள், உணவு உற்பத்தி தொழிற்கூடங்களில் ஏற்படும் கூடுதல் மின் நுகர்வுக்கு யூனிட்டுக்கு ₹2 மானியம் வழங்க முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். எரிவாயுக்கு பதிலாக மின் அடுப்புகள் பயன்படுத்தும் போது ஏற்படும் கூடுதல் பில் வந்தால் அதுக்கு யூனிட் ஒன்றுக்கு ₹2 மானியமாக முதலமைச்சர் அறிவித்திருக்காரு. ஸோ இது இந்த ஒன்றிய அரசு அறிவித்துள்ள வணிக எரிவாயு பயன்பாட்டுக்கு கட்டுப்பாட்டுகள் எவ்வளோ நாள் அமலில் இருக்கோ இந்த சலுகை தொடரும். நடுத்தர நிறுவனங்கள் மின் உபகரணங்களை கொள்முதல் செய்ய 25% அதிகபட்சமாக ₹3.75 லட்சம் மானியத்துடன் கடன் வழங்கவும் 60,698 தொழிற்சாலைகள் மாசு கட்டுப்பாட்டு வாரிய இசைவின்றி மாற்று எரிவாயுவை பயன்படுத்தவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பொது விநியோக திட்டத்தில் 3,228 கிலோ லிட்டர் கூடுதல் மண்ணெண்ணெய் வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேவைக்கு அதிகமான பாலை உற்பத்தியாளர்களிடமிருந்து
ஆவின் பால் கூட்டுறவு சங்கங்களில் கட்டுப்பாடு ஏதுமின்றி பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கவும் ஆணையிடப்பட்டுள்ளது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் விளைவித்த காய்கறிகள் மற்றும் பழங்களை 194 உழவர் சந்தைகளில் எவ்வித கட்டுப்பாடும் இல்லாமல் விற்பனை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மாநில அளவில் வணிக நிறுவனங்களுக்கு முறையாக எல்பிஜி சிலிண்டர் அளவீட்டினை ஒதுக்கீடு செய்து கண்காணிக்க தலைமைச் செயலாளர் கண்காணிப்பில் அரசு உயர் அலுவலர்கள் கொண்ட குழுவும் செயல்படவும் திரு ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார். வேளச்சேரி பரங்கிமலை இடையே நீட்டிக்கப்பட்ட பறக்கும் ரயில் சேவை இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளதை தென் சென்னை மக்கள் வரவேற்றுள்ளனர். சென்னை போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு 1997ஆம் ஆண்டு முதல் கடற்கரை வேளச்சேரி இடையே உயர்நிலை பறக்கும் ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. தினமும் 100 ரயில் சேவைகளில் சுமார் 1 லட்சம் பேர் பயணிக்கும் நிலையில் வேளச்சேரியில் இருந்து பரங்கிமலை வரையிலான 4.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரயில் சேவையை நீட்டிக்கும் பணியை 2008ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் தொடங்கி வைத்தார். ஆனால் ஆதம்பாக்கம் பரங்கிமலை இடையே 500 மீட்டர் நீளத்திற்கு நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பான வழக்கு உள்ளிட்டவற்றால் பணிகள் முடங்கின. திமுக ஆட்சி அமைத்த பின்னர் 2022ஆம் ஆண்டு பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டதை அடுத்து பணிகள் மீண்டும் தொடங்கின. தற்போது அந்த பாதையில் 167 தூண்கள் அமைத்து ரயில் பாதையும் அமைக்கப்பட்டு மின்சார இணைப்பும் தரப்பட்டதை அடுத்து பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு பிறகு ரயில்களை இயக்க அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் பணி தொடங்கப்பட்டு 18 ஆண்டுகளுக்கு பிறகு வேளச்சேரி பரங்கிமலை இடையே இன்று அதிகாலை 5 மணி முதல் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. நீண்ட நாள் கனவு நனவானது மகிழ்ச்சி அளிப்பதாக மடிப்பாக்கம், நங்கநல்லூர் உள்ளிட்ட தென் சென்னை பகுதி மக்கள் நெகிழ்ச்சியுடன் கூறினர். ஸோ வீடு வேளச்சேரியில் இருக்குது. ஸோ ஆஃபீஸ் நுங்கம்பாக்கம். ஸோ நான் வேளச்சேரியிலேருந்து நுங்கம்பாக்கம் போகணும் அப்படின்னா நான் கிண்டி போயிட்டு அங்கேருந்து தான் நான் கிண்டிக்கு வீட்டிலேருந்து பஸ்லையோ இல்லை இதர் ஆட்டோவில் தான் போகணும். ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து மாறி போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த ட்ரெயின் வந்ததுனால இப்போது நான் மவுண்ட் போயிட்டு இங்கேருந்து மவுண்ட் போயிட்டு அங்கேருந்து மாறி போய்க்கலாம். ஸோ அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. என் பையன் மயிலாப்பூரில் படிக்கிறான். ஸோ அவன் வேளச்சேரியில் சைக்கிளில் போட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு இருந்தான். இப்போ மவுண்ட் ஸ்டேஷன் வந்துட்டதுனால ரொம்ப நியர்பை, நாங்கள் மவுண்ட் பக்கத்தில் தான் இருக்கோம். ஸோ எங்களுக்கு வெரி வெரி யூஸ்ஃபுல். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் இப்போ வேளச்சேரியிலேருந்து மவுண்ட் வரைக்கும் கனெக்ட் பண்ணது ரொம்பவே பயனுள்ளதுங்க. இந்த ஐடி செக்டரில் வேலை செய்கிறவங்க, தரமணி, பெருங்குடி, ஓஎம்ஆரில் இருக்கவங்களுக்குலாம் தாம்பரம் இல்லை கோடம்பாக்கம், டி நகர் இந்த லொக்கேஷன் போனோன்னா பஸ் ஃபெசிலிட்டி மட்டும்தான் இருந்தது. இப்போ எம்ஆர்டிஎஸ் இப்போ மவுண்ட் வரைக்கும் கனெக்ட் பண்ணதுனால எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரயிலில் பயணித்த தொழில்துறை அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் நிலம் கையகப்படுத்தும் விவகாரத்தில் முந்தைய அதிமுக அரசு அக்கறை காட்டாததால் பணிகள் தாமதமாகின என்றும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இந்த விஷயத்தில் அக்கறையுடன் செயலாற்றியதாகவும் கூறினார். நீதிமன்றத்தில் தீர்ப்பு அதை வழக்கையும் சரி பண்ணி இப்போ வேலையை நாங்கள் ஆரம்பித்தோம். இப்போ ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த 600 மீட்ரு உள்ள தூணெல்லாம் அமைச்சு இன்றைக்கி இந்த ரயிலை நம்ம இயக்கணும். இது பெரிய சந்தோஷமாக இருக்குது. தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இதை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இல்லைன்னா இப்போ கூட வந்திருக்காது. இவ்வழித்தடத்தில் கடற்கரை பரங்கிமலை இரு மார்க்கத்திலும் 86 ரயில்கள் இயக்கப்படும். அதேபோல் கடற்கரை வேளச்சேரி இடையே இரு மார்க்கத்திலும் 4 ரயில்கள், பரங்கிமலை வேளச்சேரி இடையே இரு மார்க்கத்திலும் 6 ரயில்கள் என மொத்தம் 96 ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. ஆதம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மட்டும் தற்போது ரயில்கள் நிற்காது என்று அறிவித்துள்ள தெற்கு ரயில்வே விரைவில் இச்சேவை முழுமையாக செயல்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளது. கல்வியை வலியுறுத்தி ரீல்ஸ் போட்ட இன்ஸ்டா பிரபலங்களாக உள்ள சிறுவர்கள் தேவா, ஜீவாவை நேரில் வரவழைத்து பேசிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை ஊக்கப்படுத்தி பரிசுகள் வழங்கினார். சமூக வலைதளங்கள் வாழ்வின் அங்கமாக மாறிவிட்ட நிலையில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை சேர்ந்த தேவா, ஜீவா என்ற 2 சிறுவர்கள் மழலை மாறா மொழியுடன் இன்ஸ்டாகிராமில் கலகலப்பாக பல்வேறு ரீல்ஸ்களை வெளியிட்டு வருகின்றனர். கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி படிப்பை மட்டும் விற்றாதீங்க என பதிவிட்ட ரீல்ஸ் வீடியோ இணையத்தில் வைரலானது. நான் தான் என் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட், என் ஜீவாவும் அவன் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். காய்ஸ் நாங்கள் 2 பேரும் நல்லா படிப்போம். ஆனால் நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு காய்ஸ். நாங்கள் மஜ்ஜா பண்ண போறோம், சிறகடிக்க போறோம் காய்ஸ். நீங்க நல்லா படிங்க. கல்வி எப்பயுமே கைவிடாது. நீங்க நல்லா படிங்க. கல்வி எப்பயோ ஒரு வாட்டி உங்களுக்கு கை கொடுக்கும். இதையடுத்து சிறுவர்கள் தேவா, ஜீவா இருவரையும் தலைமைச் செயலகத்திற்கு வரவழைத்த முதலமைச்சர் கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி ரீல்ஸ் வெளியிடுவதற்கு பாராட்டு தெரிவித்தார். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு என்ன காரணம் என்றும் அந்த சிறுவர்களிடம் திரு ஸ்டாலின் கேட்டறிந்தார். வீடியோவை நேற்று பார்த்தேன். படிங்கன்னு சொல்கிறீங்க. நான் அது அடிக்கடி எல்லா கூட்டத்திலையும் ஸ்கூல் ஃபங்க்ஷன்லாம் இருக்குல்ல, கல்வித்துறை சம்மந்தமாக மாணவர்கள் பேசும்போதெல்லாம் படிங்கன்னு சொல்லுவேன். அதை இந்த வயசில் நீங்கள் சொல்கிறீங்க. அதனால தான் உங்களை கூப்பிட்டுருக்க மெயினாக. அது எப்படி அதை சொன்னீங்க? அதை எதுக்காக அதை சொன்னீங்க? அதை படிங்க பிள்ளைங்களுக்கு. அம்மாவுக்கு நான் கலெக்டர் ஆகணும்னு ஆசை. அதனால
நல்லா படிக்கணும். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் படிக்கணும். படித்து நல்லா பெரிய ஆளாக ஒரு இடத்துல வந்து உட்காரணும். இதுக்கு எவ்வளோ நேரம் ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க? 10 நிமிஷம். 10 நிமிஷம் தான் ஒரு நாளைக்கு? ஆமாம். ஒரு 10 அதுக்குள்ளே போட்டுருவீங்க? அதுக்குள்ளே போட்டுருவோம். ஆரம்ப பள்ளி மாணவர்களாக இருக்கும் போதே கல்வியின் முக்கியத்துவத்தை எல்லோருக்கும் கொண்டு செல்ல அக்கறை காட்டுவதற்காக சிறுவர்கள் இருவரையும் பாராட்டிய திரு ஸ்டாலின் அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக பரிசுகளை வழங்கினார். அப்போது பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை அழைத்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம், பள்ளி கட்டடத்தின் தன்மை ஆகியவற்றையும் சிறுவர்களிடம் விசாரித்தார். பின்னர் தேவாவும் ஜீவாவும் தங்கள் பாணியில் அவருடன் ஒரு ரீல்ஸ் எடுத்துக்கொண்டனர். சிஎம் சார் நம்ம கூட இருக்காரு. சிஎம் சார் சொன்னால் நிறையா பேர் கேட்பீங்க, அதனால சிஎம் சார் சொல்கிறேன். சார் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க சார். மோட்டிவேஷன் அட்வைஸ் சொல்லணுமா? மோட்டிவேஷன் சொல்லுங்கள். ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி, அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஆனால் இதே வேலையாக இருந்துடாமல் படிப்பில் கவனம் செலுத்தாமல் விட்டுறக்கூடாது. நல்ல படிப்பில் கவனம் செலுத்தி நீங்கள் சொன்னீங்களே கலெக்டராக போகிறேன், போலீஸ் ஆஃபீஸராக போகிறேன்னு சொல்லி, அது ஆகணும்னா நல்லா படிக்கணும். படித்து உங்கள் கனவு நிறைவேறணும். சிறுவர்களின் வீடியோவை முதலில் வெளியிட்ட அவர்களின் மாமா மற்றும் சிறுவர்களின் பெற்றோரையும் அழைத்து முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். இந்த சந்திப்பை தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள முதலமைச்சர் படிப்பை மட்டும் விற்றாதீங்க என்று அறிவுரை கூறியுள்ளார். சமையல் எரிவாயு விலை உயர்வு மற்றும் தட்டுப்பாட்டை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் தங்கசாலை மணிக்குண்டு அருகே கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த தட்டுப்பாடால் இந்தியாவின் தமிழ்நாட்டின் இயல்பு வாழ்வை பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு உணவகங்கள் மூடப்படுகிறது. சாலையோர உணவகம், சிறு சிறு உணவகங்கள் என்று லட்சக்கணக்கான உணவிடங்களை தான் எளிய மக்கள் நம்பியிருக்கிறார்கள். இன்றைக்கு அனைத்தும் தட்டுப்பாடுக்குள்ளாகிவிட்டது. மயிலாடுதுறையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் சிலிண்டருக்கு மாலை போட்டு கும்மி அடித்து ஒப்பாரி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் சமையல் எரிவாயு விலை உயர்வை ரத்து செய்ய கோரியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஓசூரில் ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் தட்டுப்பாடின்றி சிலிண்டர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். நெல்லையில் ஜங்ஷன் ரயில் நிலையம் முன்பாக திரண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஈரோடு மாவட்டம் பவானியில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் புதுச்சேரியில் சிலிண்டர் மீது விறகு அடுப்பை வைத்து சமையல் செய்தும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இனி வருவது செய்தி துளிகள். திமுக தேர்தல் அறிக்கையை இறுதி செய்வது தொடர்பாக சென்னையில் திமுக தேர்தல் அறிக்கை குழுவின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. மக்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி தலைமையிலான இந்த குழுவின் கூட்டத்தில் அமைச்சர் திரு TRB ராஜா, திமுக அயலக அணி செயலாளர் திரு MM அப்துல்லா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை துபாய் இடையே ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் சிறப்பு விமானம் இன்று இரவு இயக்கப்படுகிறது. இரவு 8:30 மணிக்கு சென்னையில் இருந்து துபாய் புறப்படும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் நாளை காலை 6:15 மணிக்கு துபாயில் இருந்து சென்னைக்கு புறப்படுகிறது. 14 நாட்களாக விமானங்கள் இயக்கப்படாததால் முன்பதிவு செய்த பயணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான ஞானபீட விருது கவிஞர் வைரமுத்துவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இலக்கியத் துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்குவோருக்கு இந்த உயரிய விருது வழங்கப்படுகிறது. 1972இல் வைகறை மேகங்கள் என்ற முதல் கவிதை நூலை எழுதிய வைரமுத்து கவிதைகள், நாவல்கள் உள்ளிட்ட 40 நூல்களை படைத்துள்ளார். ஞானபீட விருது தமது வயதை குறைத்துவிட்டதாக கூறியுள்ள கவிஞர் வைரமுத்து இனி தமது பயணம் புதிய பாய்ச்சலோடு தொடரும் என்று தெரிவித்துள்ளார். தமிழில் எழுத்தாளர்கள் அகிலன், ஜெயகாந்தனுக்கு பிறகு 3வதாக இந்த விருதை கவிஞர் வைரமுத்து பெறுகிறார். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை மத்திய அரசு மூடி மறைப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு பே. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை என்று பாஜக பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக கூறினார். எரிவாயு சிலிண்டர் கிடைக்காமல் பலவிதமான பாதிப்புகளை மக்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் நெருக்கடியை மூடி மறைக்கக்கூடிய வகையில் செயல்படுகிறார்களே தவிர நெருக்கடிக்கு தீர்வு காணுவதற்கான எந்த உருப்படியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை கண்டித்து அனைத்து மாவட்டங்களிலும் நாளை திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதால் இன்று நடைபெறவிருந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருந்து மைசூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பண்ணாரி கோயில் அருகே இன்று அதிகாலை சிறுத்தை புலி ஒன்று பதுங்கிச் சென்ற காட்சி வலைதளங்களில் பரவி வருகிறது. வாகன ஓட்டி ஒருவர் திடீரென சாலைக்கு வந்த சிறுத்தை புலியை செல்போனில் படம் பிடித்த போது அது எதிர்ப்புறம் இருந்த மற்றொரு விலங்கை தாக்க அடிமேல் அடி வைத்து சென்றது.
சிறுத்தை புலி சாலையை கடக்கும் வரை வாகன ஓட்டிகள் காத்திருந்து பின்னர் புறப்பட்டுச் சென்றனர். மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்டு போரற்ற புதிய உலகம் உருவாக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலை நடுநிலையாகவும் சுதந்திரமாகவும் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையர் தமது கடமையை சரியாக செய்யவில்லை என்று விமர்சித்தார். உச்சநீதிமன்றம் போல இருக்க வேண்டிய ஒரு தேர்தல் கமிஷன் அது முழுக்க முழுக்க எல்லாமே ஆட்சியாளருடைய இன்னொரு பிரிவாக கிளையாகத்தான் அது அமைந்து கொண்டிருக்கிறது. தொகுதிகளை குறைத்துக் கொள்ள திமுக தேர்தல் பேச்சுவார்த்தை குழுவினர் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணியில் அதிக கட்சிகள் சேர்ந்திருப்பதால் போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறித்து கட்சியின் மாநில குழு முடிவெடுக்கும் என்றார். தேனி மாவட்டம் போடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வர்த்தக சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் தேநீர் கடைகள் மற்றும் உணவகங்கள் மூடப்பட்டு வருகின்றன. இதனால் வெளியூரில் இருந்து வந்து தங்கி பணிபுரிகிறவர்கள் உணவு கிடைக்காமல் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். நிலைமையை சமாளிக்க வர்த்தக நிறுவனங்கள் விறகு அடுப்பு அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. தென்காசி மாவட்டம் கடையத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் விறகு அடுப்பில் தோசை சுட்டும் நூதன போராட்டம் நடத்தினர். மக்கள் பாதிக்கப்படுறாங்க. விறகடுப்பு வந்து சுவாசிக்க முடியாது, புகைகள் வரும், ஆஸ்மா வியாதிகள் வந்துடும், மீண்டும் பழைய நிலைக்கே தள்ளப்படுற மாதிரி. சிலிண்டர் விலை உயர்வை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் காங்கிரசார் வலியுறுத்தினர். காவிரி டெல்டாவில் விவசாயிகளுக்கு நியாயமான வாடகையில் அறுவடை இயந்திரங்கள் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அரசு மற்றும் தனியார் அறுவடை இயந்திரங்களை வாடகைக்கு எடுக்க பிரத்யேக செயலியை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். எந்த ஒரு தொலைநோக்கு சிந்தனையும் இல்லாமல் திடீர் என உருவாகும் கட்சிகள் காலப்போக்கில் தானாகவே செல்லாக்காசு ஆகிவிடும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு தொலைநோக்கு சிந்தனையும் இல்லாமல் சிலர் கட்சி தொடங்கியிருப்பதாக திருமதி சசிகலாவை பெயர் கூறாமல் அவர் விமர்சித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தாவேகா தலைவர் திரு விஜய் வருவாரா என்பது குறித்து தமக்கு தெரியாது என பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மழுப்பலாக பதிலளித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக திரு விஜய் டெல்லி செல்வதற்கும் கூட்டணியில் இணைவதற்கும் தொடர்பில்லை என்றார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த கல்லாரில் குடியிருப்பு பகுதியில் 2 யானைகள் அதிகாலை வேளையில் சுற்றித் திரிந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஹோசூரில் மத்திய பாதுகாப்பு படையினருடன் காவல்துறையினர் இணைந்து கொடி அணிவகுப்பு நடத்தினர். கள்ளக்குறிச்சியிலும் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. சென்னை வண்ணாரப்பேட்டையில் எம்சி ரோட் மற்றும் ஜிஏ சாலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை விரைந்து முடிக்க ஜவுளி வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பண்டிகை காலங்களில் வந்து போவதற்கு போதிய அடிப்படை சாலை வசதிகளும் வாகன நிறுத்தமும் இல்லாததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே டேங்கர் லாரியில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு வாயு கசிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து வாயு கசிவை நிறுத்தினர். இதனால் சின்ன ஓடைப்பட்டி 4 வழிச்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்து சவரன் 1,18,080 ரூபாயாகவும் 1 கிராம் 14,760 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் 280 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஈரான் நாட்டின் எண்ணெய் வளத்தை கைப்பற்றும் நடவடிக்கையின் தொடக்கமாக கார்க் தீவின் மீது அமெரிக்க விமானங்கள் குண்டு வீசியதன் மூலம் தமது 40 ஆண்டு கனவை நிறைவேற்ற ட்ரம்ப் முயற்சி எடுத்துள்ளார். எரிவாயு சிலிண்டருக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் சிலிண்டருக்கு பதில் மின்னடுப்பு பயன்படுத்தும் உணவகங்களுக்கு யூனிட் 1க்கு 2 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. வேளச்சேரி பரங்கிமலை இடையே நீட்டிக்கப்பட்ட பறக்கும் ரயில் சேவை இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளதை தென் சென்னை மக்கள் வரவேற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.